ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பல்சர் 125 BS6 ஸ்ப்ளிட் சீட்டோட டீடைல் ஃபர்ஸ்ட் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த புது க்ரீன் கலர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இன்னைக்கு பல்சர் 125 ஸ்ப்ளிட் சீட்டோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வண்டியோட ஹேண்ட்லிங், பிரேக்கிங் எல்லாத்தையும் என்னோட டீடைல் ஃபர்ஸ்ட் ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது. அதுவும் இந்த கலர் ஸ்கீம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செம்மையாக இருக்குது. இந்த நியான் எடிஷன் வந்து பல்சர் 125க்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ஹேண்டில் பாஸை பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. வண்டியோட ஃபிட் ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் என்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்குது, இக்னிஷன் ஸ்விட்ச் இருக்குது, ஹை பீம், லோ பீம், டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஹார்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஃபிட் ஃபினிஷ் வந்து ஒரு 125cc பைக்கில் என்ன எதிர்பார்ப்போமோ அதுக்கேற்ற மாதிரியே இருக்கு. பல்சர் 125ல பஜாஜ் வந்து FI சிஸ்டம் கொடுக்கல, எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட 100cc இருந்து 125cc வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் தான் கொண்டு வந்திருக்காங்க. கார்பரேட்டருக்கும் நார்மல் கார்பரேட்டருக்கும் பஜாஜ் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து ஆட்டோ சோக் மெக்கானிசம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து கோல்ட் ஸ்டார்ட் இஷ்யூஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் பல்சர் 125ல ஒரு ஹாலஜன் டிஆர்லோட சேர்த்து ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப்போட வருது. ஹெட்லாம்ப் வந்து ஒரு 35 வாட் பல்ப் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான 55 வாட் பல்ப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நைட் டைம்ல ஒரு நல்ல ரீச் விசிபிலிட்டி இருந்திருக்கும். டைல் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது LED செட்டப்ல கொடுத்துருக்காங்க, நல்லா அட்ராக்டிவா இருக்கு. ஆனா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன்ல தான் வருது. பல்சர் 125 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டல் அனலாக் யூனிட் கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் அனலாக்ல வருது. RPM லிமிட் இண்டிகேட்டர் இருக்கு. அண்ட் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடோமீட்டர் இருக்கு, ஓடோமீட்டர் இருக்கு, ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் இருக்கு. மேலே சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்கு. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுக்கல. அப்புறம் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இண்டிகேட்டர் இருக்கு, நியூட்ரல் இண்டிகேட்டர், ABS இண்டிகேட்டர், என்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. பல்சரோட ஒரு டிப்பிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஒரு 17 inch 80/100 செக்ஷன் டியூப்லெஸ் டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 240 mm வருது. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தின்னா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 inch 100/90 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஆனால் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ட்ரம் பிரேக் செட்டப் தான். ஸோ பல்சர் 125ல சிங்கிள் டிஸ்க் வேரியன்ஸ் மட்டும் தான் வருது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெல் கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க பல்சர் 125ல. வண்டியோட ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 11.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 50 to 55 kmpl எதிர்பார்க்கலாம். பல்சர் 150 வந்து 45 to 50 kmpl கொடுக்கும். இது வந்து 50 to 55 kmpl எதிர்பார்க்கலாம். ரைடர் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 790 mm கொடுத்துருக்காங்க. சீட் குஷனிங் நல்லா தான் இருக்கு. ஸோ ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கும் சரி, டாலர் ரைடர்ஸ்க்கும் சரி கம்ஃபர்டபுளா இருக்கும். டேங்க்ல கொடுத்துருக்க லெக் ரூமும் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுனால டாலர் ரைடர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கும் பல்சர் 125. பில்லியன் சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராடா தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து வெல் குஷன்டா தான் இருக்கு. ஸோ ஃபேமிலி ஓரியன்ட் மக்களுக்கும் வந்து பல்சர் 125 செட் ஆகும். அண்ட் வண்டியோட பில்லியன் கிராப் ரயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பிளிட் கிராப் ரயில் செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்போர்ட்டியா இருக்கு. இன்னும் கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா பல்சரோட ரெகுலர் கிராப் ரயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பல்சர் 125ல BS6 அப்படின்றதுனால கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் அண்ட் ஆக்சிஜன் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஜின் கார்டு வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கு. அந்த நியான் கலர் அதுலயும் வருது அப்படின்றதுனால அது பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கு. பஜாஜ் பல்சர் 125 BS6 பவர் பண்றது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் 2 valve என்ஜின். பவர் அண்ட் டார்க்ல BS6ல எந்த விதமான மாற்றமே வரல. அதே 11.8 PS அண்ட் டார்க் வந்து 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ். BS6ல பல்சர் 125க்கு பஜாஜ் எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுக்கல. ஸோ BS6 பல்சர் 125ஓட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, வண்டியோட ஹேண்ட்லிங், பிரேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்றத என்னோட ஃபர்ஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துடலாம் வாங்க.
பல்சர் 125ஓட இனிஷியல் பிக்கப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. BS4ல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் BS6லேயும் இருக்குது. ஏன்னா வண்டியோட டார்க்கில் வந்து எந்த விதமான மாற்றமே இல்லை அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. மிட் ரேஞ்ச் வந்து 70 to 80 அந்த ரேஞ்சில் வந்து வைப்ரேஷன் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் டாப் வந்து என்னால் கம்ப்ளீட்டாக செக் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு அப்படினால செக் பண்ண முடியல. வைப்ரேஷன் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் ஹேண்டில் பாஸில் ஃபீல் ஆகுது. ஃபுட் பேக்ஸில் ரொம்ப ஹெவியாக தெரில, ஆனால் ஹேண்டில் பாஸில் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது. பல்சர் 150க்கும் பல்சர் 125க்கும் வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 150ல் கம்மியாக இருக்கும், என்ஜின் ரிஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 125ல் வைப்ரேஷன் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ குறிப்பாக அந்த மிட் RPM லெவல்ஸில் வந்து இருக்குது. 4000 to 6000 RPM ரேஞ்சில் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. 150 வந்து ஒரு ரொம்ப ஸ்மூத்தான என்ஜினாக சேஞ்ச் ஆகிருக்கு BS6ல். எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை 150ல். ஆனால் 125 வந்து செம்ம பெப்பியாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டும் நல்லா இருக்குது. ஸோ வண்டியோட வெயிட்டும் கம்மி அப்படின்றதுனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது டிராஃபிக் கண்டிஷன்ஸில். ஸோ 142 kgs தான் இருக்குது. ஒரு ஈஸியான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அண்ட் ஹேண்டில் பாஸை பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாடி லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. ஒரு நல்ல அக்ரெசிவான ரைடிங் ஸ்டான்ஸ் கொடுக்குது. வண்டியோட சீட் குஷனிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. சஸ்பென்ஷன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு நல்ல ரைட் குவாலிட்டி கொடுக்குது. சூப்பராக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கே. ஸோ அந்த ரைட் கம்ஃபர்ட்டுன்றது பல்சர் 125ல் சூப்பராக இருக்குது. 150ல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 125ல் இருக்குது. ஸோ BS6ல் நிறையா பைக்ஸோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணதுனால எக்ஸாஸ்ட் சவுண்டுன்றது BS4ல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் பல்சர் 125ஓட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. பஜாஜ் வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு. ஹேண்ட்லிங் வந்து செம்ம ஈஸியாக இருக்குது. டிராஃபிக்லாம் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பல்சர் 125ல் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்க் செட்டப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ட்ரம் பிரேக் தான். ஸோ ரியர் பிரேக் அப்ளை பண்ணாலே ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஸோ காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ABS அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்கும். 125cc கீழே இருக்க பைக்ஸ்க்கெலாம் வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால 125க்கு CBS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டாப்பிங் பவர் கொடுக்குது. அண்ட் ரெண்டு பிரேக்கும் ஈக்குவலாக அப்ளை ஆகுது அப்படின்றதுனால ஸ்கிட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் தவிர்க்கப்படும். வண்டியோட கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் ஃபால்ஸ் நியூட்ரல்ஸ்ன்ற விஷயம் இருக்குது. நம்ம ஹையாக ரெவ் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்றப்போ ஃபால்ஸ் நியூட்ரல்ஸ்ன்ற விஷயம் இருக்குது. கிளச் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்க ஃபீல் தான் வருது. வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு லைட்டான த்ராட்டிலாக இருக்குது. ஸோ BS4 கம்பேர் பண்ணும்போது BS6ல் த்ராட்டில் ஃபீல் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது நல்லாயிருக்கு. வண்டியோட டயர்ஸ் வந்து நல்லா ரைட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ரோட் க்ரிப் வந்து நல்லாவே இருக்குது. ஹை ஸ்பீடில் ரைட் பண்ணும்போதும் அந்த ரைட் கான்ஃபிடன்ஸுன்றது சூப்பராக இருக்குது. ரியர் வியூ மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடிங் ஜாக்கெட் போட்டு ரைட் பண்ணும்போது பாதி இது அதே மறைச்சிருது. ஆனால் நார்மலாக ரைட் பண்ணோம் அப்படின்றப்போ ஒரு நல்ல விசிபிலிட்டி கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் வந்து மிரர்ஸ்க்கு சில நேரங்களில் ரீச் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பின்னாடி என்ன வண்டி வருது அப்படின்றது கிளியராக தெரிய மாட்டேங்குது. பல்சர் 125ல் ஒரு ஏர் கூல்ட் என்ஜின் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்ட் என்ஜினே வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. நான் ஹையாக ரிவ் பண்ணி தான் ரைட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பெருசாக எதுவும் ஹீட்டிங் இஷ்யூஸ்னு ஃபீல் ஆகலை. ஸோ சிட்டியில் ஹெவி டிராஃபிக்கில் ரைட் பண்ணோன்னா ஹீட்டிங் ஃபீல் ஆகலாம். ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்காதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பல்சர் 125 BS4க்கும் BS6க்கும் என்ன தான் பவர் அண்ட் டார்க்கில் வந்து மாற்றங்கள் இல்லைனாலுமே அந்த டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா BS4ல் நான் ஈஸியாக 112 ரீச் பண்ணேன். ஆனால் இதில் வந்து 107 தான் மேக்ஸ் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாக்கான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. 107ன்றதே ஒரு 125cc பைக்கு ஒரு நல்ல டாப் ஸ்பீட் தான். வண்டியோட ஐடியல் ஹைவே க்ரூசிங்கை பொறுத்த வரைக்கும் 70 to 80 km/hல தாராளமாக ரைட் பண்ணலாம். அண்ட் லாங் ரைட்ஸும் பல்சர் 125ல் போகலாம். ஏன்னா என்ஜின் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகலை 80 to 90ல் ரைட் பண்ணும் போதும் கூட. அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்குது நம்ம ஹை ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணும்போது. ஸோ 70 to 80 அந்த ரேஞ்சில் வந்து லாங் ரைட்ஸ் போகலாம். அண்ட் டோரிங்கும் வந்து அக்கேஷனலாக எடுத்து போகலாம். ஒரு 300 to 400 kilometers கூட ரைட் பண்ணலாம். ஸோ ஐடியல் ஹைவே க்ரூசிங் பொறுத்த வரைக்கும் 70 to 80 km/hல மெயின்டைன் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. அண்ட் தென் வீல் பேஸ் 1320 mmன்றதுனால ஈஸியாக யூட்டர்ன் போட்டுக்கலாம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் டாலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ரைடர் அண்ட் பில்லியன் கூட போகும்போதும் எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. பல்சர் 125 வந்து செம்மையாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கே. 150யோட நான் ரீசெண்டாக இப்போ 150 BS6 ரைட் பண்ணேன். அது வந்து ரொம்ப ரீஃபைண்டான என்ஜின் கொடுத்துருக்காங்க. என்ஜினை வந்து ரொம்ப ஸ்மூத் ஆக்கியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பல்சரோட அந்த நார்மல் ரா ஃபீல் வருது, அது செம்மையாக இருக்குது. அண்ட் ரைடிங்க்கு சூப்பராக இருக்குது. 125 செம்ம ஈஸியாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே பல்சர் 125 ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க பல்சர் 125. பல்சர் 125 ஸ்ப்ளிட் சீட்டோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. வண்டியோட இனிஷியல் பிக்கப் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து சூப்பராக இருக்குது. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் BS4 கம்பேர் பண்ணும்போது BS6ல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே 107 km/hன்றது ஒரு நல்ல டாப் ஸ்பீட் தான் ஒரு 125cc பைக்கை பொறுத்த வரைக்கும். எனக்கு BS6ல வண்டியோட லுக்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. வண்டியோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ப்ளிட் சீட் வேரியண்டோட ப்ரைசிங் வந்து 99,000 rupees ஆன் ரோட் சென்னை. இப்போ கிவ்ராஜ் பஜாஜில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, 2,000 rupees டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ வண்டியோட ஆன் ரோட் வந்து 97,000 rupees ஆன் ரோட் சென்னை. அண்ட் பல்சர் 125 நியோனோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 95,000 rupees ஆன் ரோட் சென்னை. ஸோ இந்த 1 lakh பட்ஜெட்டுக்கு கீழே ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான லுக் இருக்கணும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், அண்ட் ஃபேமிலி கம்ஃபர்ட்டும் இருக்கணும் அப்படின்னா பல்சர் 125 BS6 ஒரு தரமான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பல்சர் 125 BS6 ஸ்ப்ளிட் சீட் பற்றின என்னோட டீடைல் ஃபர்ஸ்ட் ரைட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.